முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜென்ம சனி காலத்தில் நாம் எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, முதலில் ஜென்ம சனி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். நமது லக்கணத்தில் சனி பகவானானவர் அமர்வதே ஜென்ம சனி என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக நமது ஜென்ம ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி பகவானானவர் அமர்ந்தாலோ அல்லது வேறு ஒரு வீட்டில் அமர்ந்து அவரினுடைய பார்வை நமது லக்கணத்தில் விழுந்தாலோ அல்லது கோச்சாரத்தில் நமது லக்கணத்தில் சனி பகவானானவர் வந்தாலோ அல்லது கோச்சாரத்தில் வேறு ஒரு இடத்தில் வந்து அவரினுடைய பார்வை நமது லக்கணத்தில் விழுந்தாலும் நாம் எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். ஆக முதலில் தொட்டதற்கெல்லாம் கோபப்படாமல் பணிவுடன் தெளிவுடன் நிதானமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக ஆணவம் அகங்காரம் போன்ற தீய குணங்களை நமது மனதில் வைத்து கொள்ளாமல், பகை உணர்வு இல்லாமல், வன்முறைகளை கையில் எடுக்காமல், வன்முறை சார்ந்து எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் நமது மனதையும் நமது எண்ணத்தையும் நமது சிந்தனையும் நமது செயலையும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் பணிவுடன் கூடிய தெளிவுடன் நடந்து கொள்வது இவர்களுக்கு நன்மை பயக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக தனது இளைய சகோதரர்களினிடமும் பெண்கள் அவர்களினுடைய கணவனிடமும் அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனையும் அவ்வாறே அப்படியே ஏற்காமல் சுய சிந்தனைக்கு ஏற்படுத்தி அவர்கள் சொல்வது ஏற்கலாமா கூடாதா என்று சுய சிந்தனை ஏற்படுத்தி அதன் பிறகு செயல்பட்டால் நன்மை பயக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் இது போன்ற காலகட்டத்தில் வன்முறை வம்பு வழக்கு போன்ற எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் இருப்பதும் நன்மை பயக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக வன்முறையை தூண்டக்கூடிய அல்லது கோபத்தை தூண்டக்கூடிய எந்த ஒரு செயலிலோ அல்லது வாக்குவாதத்திலும் ஈடுபடாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு நன்மை பயக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக வண்டி வாகனம் வீடு மனை நிலம் பூமி சார்ந்து வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக பத்திரங்களை சரிபார்ப்பதும் இந்த காலகட்டத்தில் நன்மை பயக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பார்ந்த அடியார்களே, தர்ம நெறியுடன் வாழக்கூடிய அத்துணை அடியார்களையும் சனி பகவானானவர் தீண்டவே மாட்டார் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகளை வந்து சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிட்டு ஆல் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம் சகல முனீஸ்வரம் நம சிவாய.